நேற்று கஷ்டப்பட்டு விளையாடி கொடுத்த நம்மட கில்லுக்கு ஒரு நல்லதுன்னு நடந்திருக்குது, ஒரு கெட்டதுன்னு நடந்திருக்குது. என்னடா கஷ்டப்பட்டு விளையாடினவனுக்கு என்னடா கெட்டது நடந்திருக்குன்னு நீங்க கேட்டீங்களா? இந்திய அணிக்காக மோசமான சாதனைனாலும் பரவாயில்ல. அதையும் நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா இந்திய அணி வின் பண்ணணும் என்று விளையாடின நம்மட சுப்மன் கில் வந்து அந்த மோசமான சாதனைக்கு சொந்தக்காரர் ஆயிட்டார். அதுக்கு முன்னம் அவர் படைச்ச ஒரு நல்ல சாதனை இருக்கு. அதாவது சச்சினை விட, விராட் கோலியை விட, கம்பீரை விட, எல்லாரையும் விட ஒருபடி மேல நிற்கிறார் கில் என்று சொல்லிக்கொண்டு அந்த சாதனைக்குள்ள போவோம். அப்ப அந்த முதலாவது நல்ல சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்ச இன்னிங்ஸ்ல 8 செஞ்சுரி அடிச்ச இந்தியன் பேட்ஸ்மேன். அதாவது ஓடிஐ மேட்ச்ல குறைஞ்ச இன்னிங்ஸ்ல 8வது செஞ்சுரியை ரீட் பண்ண இந்திய பேட்ஸ்மேன் வந்து இப்போதைக்கு கில் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னம் சச்சின் டெண்டுல்கர் 8 செஞ்சுரி அடிக்கிறதுக்கு 111 இன்னிங்ஸ் எடுத்துக்கிறார். இதுவே கௌதம் கம்பீர் வந்து 8வது செஞ்சுரி அடிக்கிறதுக்கு 98 இன்னிங்ஸ் எடுத்திருக்கிறார். இதுவே வந்து விராட் கோலி 8வது செஞ்சுரியை பெறுறதுக்கு 68 இன்னிங்ஸ் எடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், அப்ப அடுத்தது கில் தான். அதுவும் இல்லை. கில்லுக்கு முன்னம் 57 இன்னிங்ஸ்ல தன்னுடைய 8வது செஞ்சுரியை எடுத்திருக்கிறார் நம்மட ஷிகார் தவான். தவான் வந்து டீம்ல இருந்து ஓரம் கட்டப்பட்டாலும் உண்மையிலேயே அவர் இருந்த காலத்துல நல்லா விளையாடுறாருன்னு சொல்லிக்கொண்டு அப்ப கில் வந்து எத்தனாவது இன்னிங்ஸ்ல 8வது செஞ்சுரி அடிச்சவன்டான்னு கேட்டீங்களா, வெறுமன 51 இன்னிங்ஸ்ல தன்னுடைய 8வது செஞ்சுரியை அடிச்சிருக்கிறார் சுப்மன் கில், அதுவும் ஓடிஐல. சச்சின் டெண்டுல்கருக்கு 111 இன்னிங்ஸ், விராட் கோலிக்கு 68 இன்னிங்ஸ் பிடிச்ச இடத்துல நம்மட கில்லுக்கு 51 இன்னிங்ஸ் தான் பிடிச்சிருக்குது. ஆனா அந்த கில்ல போய் எல்லாரும் கழுவி ஊத்துறாங்கன்னு சொல்லிக்கொண்டு இப்ப மோசமான சாதனையை என்னத்தை படைச்சவர் பாத்தீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2019 ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு பிறகு பெரும்பாலும் இருக்கிற எல்லா டீமும், ஐசிசியில் இருக்கிற எல்லா டீமுமே கொஞ்சம் மிடில் ஓவரையும் அடிச்சு விளையாடுவோம், இனிமேல் கிரிக்கெட்டா கொஞ்சம் அடிச்சு விளையாடுறதா இருக்குமெண்டு எல்லா டீமுமே கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு விளையாடிக்கிட்டது. அதுக்கு நாங்க 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு இந்திய பேட்ஸ்மேனால பெறப்பட்ட சிலோவான செஞ்சுரி வந்து நேற்று கில் அடிச்ச செஞ்சுரி தான். ஏன்னு கேட்டீங்களா, 4 விக்கெட்டை வேகமாக இழந்த இந்திய டீமை காப்பாற்றுறதுக்காகத்தான் கில் வந்து சிலுவா நேற்று விளையாடினார். இருந்தாலும் அவர் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு 125 போல எடுத்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் வந்து 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு இந்திய பேட்ஸ்மேனால் அடிக்கப்பட்ட சிலோவான சதம்.